எல்லோருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். இங்கே ஊடகவியலாளர்கள், எழுத்தாளர்கள் அல்லது கலைஞர் எல்லோருமே கூடியிருக்கின்றோம். மிக முக்கியமான இது, நாங்கள் எதை விவாதிக்கலாம், எதை விவாதிக்கக்கூடாது என்பதே எங்களுடைய சூழலிலே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாங்கள் வெளிப்படையாக சொல்லலாம், இதில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் நிச்சயமாக இந்திய தொலைக்காட்சிகள், தமிழ் தொலைக்காட்சிகள், புதிய தலைமுறை, தந்தி, நியூஸ் 7 இவைகளையெல்லாம் நிறைய ஈழத்தமிழர்கள் பார்க்கின்றார்கள். நீங்களும் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் வீட்டே போனால் அப்படியான நிகழ்ச்சிகளை பார்க்கின்றோம். அதாவது நேர்பட பேசு, ஆயுத எழுத்து, இவைகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம். அதற்கான ரசிகர்களாக இருக்கிறோம். கேள்வி என்னவென்றால், எங்களால் ஏன் இப்படி ஒன்றை செய்ய முடியாமல் இருக்கிறது? எங்களுடைய சூழலிலே ஏன் நாங்கள் நினைத்ததை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை? இதுதான் என்னுடைய கேள்வி. நாங்கள் 4 பேருமே இதை பற்றி நாங்கள் விவாதத்தை இப்பொழுது நடத்துவோம். இதில் உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இப்போ நாங்கள் ஜெர்மனியிலே வாழ்றோம், இது ஜனநாயக நாடு, இங்கே பேச முடியாமல் இருக்கிறது, அல்லது புலம்பெயர் நாடுகளில் எல்லாம் ஜனநாயக நாடு. நாங்கள் ஒன்றை நினைத்தபடி ஒரு நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் ஏன் இருக்கிறது? ஏன் நாங்கள் எங்களுடைய அரசியலை பேச முடியாமல் இருக்கிறது? தமிழ்நாட்டு அரசியலை பேசுகிறோம், எங்களுடைய அரசியலை பேச முடியாமல் இருக்கிறது ஏன்? இதில் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ அடுத்த வருடமாக இன்னைக்கு மட்டும் சொல்லிக்கலாம் களவை எடுத்து சாப்பிட்றோம். அது மாதிரி இப்போ இன்னொரு தொலைக்காட்சியில் போகிற விஷயத்தை தான் பார்க்கணும் முடியும். எங்களுடைய ஆக்கள் உதாரணத்துக்கு எங்களோட தயாரிப்புகளுக்கான விஷயங்கள், இப்போ இந்த விஷயங்களை பார்த்து கொள்ளை கொடுத்தினாங்கள். அது எங்களோட தொலைக்காட்சிகளில் நாங்கள் உதாரணமாக முன்னுக்கு வரலாம்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு எங்களோட தொலைக்காட்சிகள் தயாரிப்பு ரீதியில் முன்வரையினவில்லை. அந்த தயாரிப்பு ரீதி என்று சொல்லிக்கல, இப்போ ஒவ்வொரு இடங்களிலும் போயிட்டு அவர்கள் புது நிகழ்ச்சிகளை, ஆய்வு நிகழ்ச்சிகளை எங்களுக்காக, அதாவது எங்களோட நாட்டு, எங்களோட தேசத்துக்கு ஏற்றக்கூடிய நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய தன்மைக்கு தயாரிப்பாளர்களும் முன்வர வேணும், முதலீட்டாளர்களும் முன்வர வேணும், தொலைக்காட்சிகளும் நிச்சயமாக முன்வரும். இந்த விடயத்தில் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தாலும் கூட இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், இப்போ நீங்கள் தமிழக தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டு அங்கே உள்ள கட்சிகளின் பிரதிநிதிகளோ அல்லது பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்கள் என்ற சம்பந்தத்தில் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பேசுகின்ற ஒரு தன்மை இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்றால், ஒரு தொலைக்காட்சியோ அல்லது ஒரு வானொலியோ ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறென்றால் யார் பேச வருவார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்னென்றால், கட்சி சார்போ அல்லது அரசியல் சம்பந்தமோன்றதுக்கு அப்பால் இந்த பேச்சு திறன் என்ற ஒரு விஷயமும் இருக்குது. இதை இப்போ நான் ஒரு தடவை குறை சொல்லலை, ஆனால் காலமாக அப்படி ஒரு ஒரு பக்குவப்பட்ட ஒரு வளர்ச்சியை எங்களுடைய ஊடகத்துறை சந்திக்கிறது என்றது என்னுடைய கருத்து. இதில் 2 பிரச்சனை. ஒன்று, தொலைக்காட்சிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படியான ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறதுக்கு தயாராக இன்னும் பெறவில்லை என்றது ஒன்று. மற்றது, இதை கலந்து இதை விவாதிக்கக்கூடிய பேச்சாளர்கள், அவர் பொதாக்களாகவும் இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அல்லது வேறு அமைப்புகள் சார்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் ஏன் வருகின்ற இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் இன்னொரு கேள்வி இருக்குது, அவர்கள் மத்தியில் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்படியான ஒரு களத்தை ஏன் இந்த ஊடகத்துறை அமைத்து தரவில்லை என்ற கேள்வியும் இருக்குது. மேற்கொண்டு நாங்கள் பேசுவோம். இல்லை, கேள்வி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ என்னென்னு சொன்னால், இது முழுக்க தொலைக்காட்சியெலாம் தங்கி இருக்குது. தொலைக்காட்சி தான் இதை செய்ய வேணும். தொலைக்காட்சிட்டு ஒரு ஊடகத்தன்மை என்னன்றதுனால், நாங்கள் எல்லாவற்றையும் பேச வேணும் என்ற ஒரு எண்ணம் தொலைக்காட்சிக்கு வர வேணும். அப்படி அவர்கள் முன்னெடுத்தாட்டா பேசுகிறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க. தொலைக்காட்சி ஒன்றிஞ்ச ஆளுக்கு இப்போ 10 பேர் கூடி நீங்கள் அவைகிட்ட போய் பேசுவோம்னு சொன்னால் பல்வேறு காரணங்களை சொல்லி அதை பின்னுக்கு தள்ளுற ஒரு நிலைமை இருக்குது. தொலைக்காட்சிகிட்ட எல்லாத்தையும் பேசக்கூடிய அந்த ஊடக தர்மம் அவரிடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் அந்த தமிழ்நாடு ஊடகங்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் அந்த தற்சமயம் நடக்கிற பிரச்சனை, அப்பொழுது அந்த வாரம் அந்த நாளில் என்ன பிரச்சனையோ அதை விவாதிப்பாங்க. இப்போ நாங்கள் ஈழத்து தமிழ் சூழலிலே இப்பொழுது என்ன பிரச்சனை, இப்பொழுது என்ன சர்ச்சை போகிறது, இதை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன சர்ச்சை போகிறது என்றால், உதாரணமாக தமிழினி எழுதியதாக சொல்லப்படுகின்ற எழுதியாக சொல்லப்படுகின்ற ஒரு கூர்வாளின் எழுது, இந்த புத்தகத்தை நாங்கள் இதில் வைத்து விட்டு ஒரு தொலைக்காட்சியில இருந்து விமர்சனமோ அல்லது இதை பற்றி விவாதிக்க ஒரு சூழல் செய்ய முடியும்னு நினைக்கிறீர்கள்? இல்லை, அது செய்ய வேண்டும். அதாவது எங்களிடம் என்ன நான் மற்ற சமூகத்தை பற்றி எனக்கு தெரியவில்லை. நாங்கள் இந்த ஆளுமை என்றதுக்கும் தனி மனித வழிபாட்டுக்கும் இடையில வித்தியாசத்தை பார்க்குறோம் இல்லை. இப்போ தமிழ்நீ எழுதின நூலில்
அவர் இயக்க சம்பந்தப்பட்ட விடயங்களையும் அதில் எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் அது அப்படி இருக்கலாம் என்றதை ஏற்றுக்கொள்றதில்லை, அப்படி இருக்காது என்று அடம் பிடிச்சு நாங்கள் சில ஊடகவியாளர்களும் சில என்னென்னு சொல்கிறவர்களை வெறித்தனமாக சிந்திக்கிற ஆக்களும் அப்படி அதை தவறுன்னு சொல்லினா. ஆனால் தமிழினுடைய புத்தகங்கள் நிச்சயமாக நாங்கள் விவாதிக்க வேண்டிய ஒரு காலம். அது சரி. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் சரி, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம்ன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. பொதுமக்கள் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு சாராருன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஒரு கேள்வி இருக்கிறது. தமிழினி வாழ்ந்த காலத்தில் இப்படியான ஒரு புத்தகம் எழுதியதாகவோ அல்லது அதை வெளியிடப் போவதாகவோ எங்கேயும் குறிப்பிட்டதாக நான் அறிந்த வரையிலே இல்லை. இப்ப என்ன தேவை வந்தது? இது நல்ல கேள்வி. இது நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால், நீங்கள் உலக வரலாற்றை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னா, உலக வரலாற்றில் சில விஷயங்கள் பின்னால தான் எழுதப்படுது. அதாவது நான் இந்த தவற விட்டிருக்கிறேன் என்று சொல்லி பலர் பல என்னென்னு சொல்றது, பல நாட்டு தலைவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பலர் எழுதியிருக்கிறார்கள். அப்ப இருந்த சூழ்நிலையை வச்சுக்கொண்டு அவர் எழுதையில் என்றதை நாங்கள் சரிப்பட அவருக்கு தெரிஞ்சிருக்குது. புலியாண்டா அவர் எழுதுறாரு. புலியாண்டு எழுதுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது, எழுதுறாரு. கேள்வி என்னன்னா, அதாவது அவர் புத்தகம் எழுதி கொண்டிருந்தா இருக்கிறார் என்பதை நான் முன்னுக்கே அறிந்திருக்கிறேன். அதை சொல்ல விரும்புகிறேன். அந்த புத்தகத்திலே பின் வேறு ஏதாவது சேர்த்து விட்டார்களா என்பதுதான் பிரச்சனையாகும். அவரது புத்தகம் எழுதி கொண்டிருந்தார் என்பது உண்மை. இதுல ஆனால் கேள்வி என்னவென்றால், இது முழுக்கவுமே அவர் எழுதுகிறதா அல்லது அவர் இறந்த பிறகு இன்னைக்கு நாங்கள் முகநூல்கள் என்று பார்த்து கொள்வோம். முகநூல் என்பதிலும் கூட கூடுதலான மக்கள் தங்களை பரபரப்பாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற நோக்கில் இருக்குது. இப்போ அந்த ரீதியில் பார்க்கல, இப்போ உதாரணத்துக்கு தேசியத்துக்காண்டி அதாவது எங்கட இனத்துக்காண்டி ஒரு போராடின ஒரு போராளியின் கதை வழி வந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு தங்களை புகழ்படுத்த விரும்புகிறவர்கள் தயவுசெய்து இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டு இருக்கிறத தயவுசெய்து இதிலிருந்து பின்வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொன்னால், இது நாங்கள் எங்களோட தேசியத்தை வச்சு ஒருவருக்கு வியாபாரமோ இல்லாட்டிக்கு நாங்கள் எங்களோட புகழை தேடிக்கொள்கிற விஷயமோ இல்லை. எவ்வளவோ உயிர் தியாகங்களுக்கு மத்தியில் இந்த போராட்டம் பண்ணது இப்படி. ஆனால் உண்மையில் அவள் எழுதப்பட்ட விஷயங்களை அதுக்குள்ளே கொண்டு வந்தான், அது வரவேற்கக்கூடிய விஷயம். ஏனென்றால் அவன் எழுத்துக்கள் அந்த அப்படியான ஒரு விவாதத்துக்கு நீங்கள் தயார் என்று சொல்றீங்க. விவாதத்துக்கு தயார். இன்றைக்கு நாங்கள் எவ்வளோ மக்கள் இருக்கிறோம் இங்கே என்னென்னு சொன்னால், முகம் காட்ட மறக்கணும், விடுதலையை பற்றி பேச மறக்கணும். சரி, விடிவுக்காக தேசியத்தில் நாட்டில் இருந்து போராடினவனும் கவிஞனமாக இளம் கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எங்களோட போராட்டத்தின் முழு வடிவத்தை பற்றியும் எழுதுகின்றார்கள், அங்கே நடக்கின்ற விஷயத்தை எழுதுகின்றார்கள். அப்போ அந்த பதிவுகளெல்லாம் அவங்க வரையில இங்கே இருக்கிற நாங்கள் இன்னும் கோலத்தனமாக எங்கடமோ டிவியில் வந்துட்டால் அது அங்கே ஒன்று பிடிச்சி போடுறோம் ரெண்டினம்னு சொல்லி. அப்போ அங்கே இருந்து எழுதுறவனே யார் பிடிச்சது? இது ஒரு முக்கியம். என்னென்னா, இலங்கையிலே அங்கே இருந்து கொண்டு அவர்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் என்று எழுதுகிறார், துணிந்து எழுதுகிறார். புலிகளை போற்றி அங்கே இருந்தபடி மேடையேறி பேசுகிறார். அங்கே உள்ள ஒரு ஜனநாயக சூழல் கூட, அவ்வளவு தைரியம் கூட இங்கே இல்லை என்பதுதான் அந்த பிரச்சனை என்று சொல்லுவார்கள். இங்கே இருந்து பயப்படுவாங்க. இல்லை, அதில் என்ன பிரச்சனை என்றால், இப்போ இங்கே உள்ள பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணத்தை என்ன முன்வைக்கணும் என்றால், நாங்கள் நாட்டுக்கு போவோம். இல்லை, நாட்டுக்கு அதுதான் இந்த கருத்து. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அங்கே உள்ளவன் அங்கே இருக்கின்ற அந்த அதிகார மையத்தை எதிர்த்து எழுதக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாட்டிலே எங்களுடைய தமிழ் சூழலிலே எங்கள் தமிழ் சூழலே இருக்கின்ற அதிகார மையத்தை எதிர்த்து ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதோ பேசுவதோ மிக கஷ்டமாக. இதுல நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட எங்கட மக்கள், அதாவது எங்கட மக்கள் ஆழ்ந்த சிந்தனை இல்லாதவர்கள் புலம்பெயர் நாட்டில் சிலர், எல்லாரையும் நான் சொல்லவில்லை, சிலர் இருக்கின்றார்கள் என்றதை நாங்கள் இதில் நாங்கள் ஒரு சிந்தித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இங்கே இருந்தோண்டு நாங்கள் இங்கே அதாவது இன்றைக்கு நாங்கள் 80, 79, 80, 81 எல்லாம் நாங்கள் புலம்பெயர்ந்து வந்துட்டோம் கூடுதலான மக்கள். ஆனால் புலம்பெயர்ந்து வந்ததன் பின்பு நாங்கள் அங்கே உதாரணத்துக்கு கூடுதலான மக்கள் அங்கே இருந்தப்போ அந்த காலத்தில் 81 வரைக்கும் அங்கே போராட்டம் கொண்டு நடக்குது. போராட்டம் இல்லாத காலத்தில் வந்தவர்களும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரும் புரியன்று தான் அவங்க சொல்கிறாங்க அரசாங்கம். சரி, அப்போ இங்கே பிறந்த பிள்ளையும் புரியுதா? அந்த பிள்ளைக்கு என்ன தெரிய போகுது? நாங்கள்லாம் சொல்லுவோம் அவங்கள வரலாறு. சரி,
அப்போ இந்த வரலாற்றை நாங்கள் சொல்லி வளர்க்கைகளை அந்த பிள்ளைகள் வரலாற்றை கற்றுக்கொண்டதால் இங்கே இருந்தவை புலின்னு தான் சொல்லப்படுது. நாங்கள் நாட்டை போய்களை அவங்க எல்லாரும் நாங்கள் புலிதான் சொல்லி தான் கதைக்க போகிறோம். சரி, அதில் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஆழமாக வேணும். எங்கே அந்த பிரச்சனை இருக்குன்றால் இன்றைக்கு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா அண்மையில் வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி திரு மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஜியோனோக்கு வந்திருந்தார். வந்துட்டு அங்கே அவற்றை இது முடிஞ்ச உடனே போய் நாட்டில் விட்டு அறுக்க புலம்பெயர்ந்த தேசங்களில் விடுதலை புலிகள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பலமாக இருக்கிறார்கள். அப்போ எங்கே அந்த பார்வை வருதுன்னு சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து அங்கே நாட்டுக்கு வர்றவர்கள் அந்த புலனாய்வுத்துறையின் பார்வை அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு நிலைமையைத்தான் இங்கே உள்ளார்கள் முன்வைக்கணும். ஒரு பரவலான கருத்து அப்படி இருக்கு. ஏனென்றால் நாங்கள் நாட்டுக்கு போய் எங்களை பிடிச்சிருவாங்க. இப்போ அங்கே இப்போ சபேசன் சொன்ன மாதிரி அங்கே உள்ளவர்கள் துணிஞ்சு எழுதினோம் என்று சொன்னால் அங்கே ஒரு வடிகட்டப்பட்ட ஒரு நிலையிலே அங்கே இருக்கு. சரி, இதுதான் அந்த வித்தியாசம். அந்த வடிகட்டப்பட்ட நிலையில் இருக்கிறத அவைக்கு இனி தங்களுக்கு ஒரு எந்த பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு நிலை, அல்லது பிரச்சனையை வந்தால் சந்திப்போம் என்ற ஒரு துணிவு அங்கே உள்ளவைக்கு வந்துருக்கு. ஆனால் புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கிறவைக்கு இன்னும் அப்படியான ஒரு துணிவு வரையில் என்றதான் நான் இல்லை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே யார் இந்த ஜனநாயக மறுப்பை செய்யணுன்றது நாங்கள் ஆராய வேண்டியது. எங்களை பேச விடாமல் தடுக்கிறதோ பேசினால் அதை பற்றி பிரச்சனை கொடுக்குறதோ ஆறுன்றது நாங்கள் கட்டாயம் அறிய வேண்டியதாக இருக்கோம். அங்கே நிச்சயமாக இந்தியத்தை விட ஜனநாயகத்தினுடைய எல்லாம் பறந்து இருக்கிறபடியால் அங்கே பேச அரசாங்கத்தை பற்றியும் குறியா பேசுகிறாங்க, எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க. அதுதான் உண்மையாகவே, அதாவது ஒரு விமர்சனத்துக்கு கூடாகத்தான் சரி புள்ளிகளை கவனித்து கொண்டு போய் ஒரு சரியான இலக்கை அடைய முடியும். அப்படியே இங்கே இப்போ என்னன்னு சொன்னால் இங்கு யார் தடுப்பது, யார் தடுக்கினேன், ஏன் தடுக்கிறேன், அதான் சொல்லி உண்மையை சொன்னா நாங்க தான் எங்களை தடுக்கிறோம். இது ஒரு மாயம் ஒன்று இருக்கிறது. என்ன சொன்னால் இப்போ நான் பேர் குறிப்பிட தேவையில்லை நினைக்கிறேன். இப்போ ஒரு சார்பு சார்ந்து இவர்கள் என்ன நினைப்பார்கள், அதுதான் இந்த கேள்விதான் அங்கே வருது. இவர்கள் என்ன நினைப்பார்கள், இவர்கள் எங்களை வேறொரு வார்த்தையை பிரயோகத்தை பாவிப்பார்களா என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் அந்த சபையை சொன்ன கருத்து தான் எனக்கும் இருக்குது. எப்படின்னு சொன்னால் எங்களோட சுதந்திரத்தை நாங்கள் மறுத்து வச்சிருக்கிறோம், எங்களோட கை காலை கட்டி வச்சிருக்கோம். அண்மையில் கூட ஒரு கவிஞரோட கதைச்ச பொழுது இந்த தமிழின் புத்தகத்தை பற்றி விவாதிக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்கள் அப்படி இப்படி கூட அவர் கேட்டிருக்கிறார். காரணம் சொன்னால் அவர் ஏன் பயப்படுறாருன்றது எங்களுக்கு புரியல. ஆனால் நான் என்ன சொல்றேன், எங்களோட சுதந்திரத்தை நாங்க விலங்கிட்டு வச்சுக்கிறோம், உங்களால பேச முடியுது இல்லை, அதுதான் பிள்ளையாண்டு சொல்றோம். அதுல இன்னொரு குணம் கூட இருக்கலாம். என்னென்னு சொன்னா வேற அதை பற்றியான முழுமையான விஷயத்தை அறிஞ்ச ஓட்டுங்களோட கதைக்கலாம். இல்லாட்டிக்கு ஒரு தான் இப்படியான ஒரு நேர்காணலோ அப்படி கதைக்க வரைகளை சரியான முறையில் தகவலோட வரலாம்ன்ற இது. இப்போதானதுக்கு நாங்கள் மெட்ட கோணத்தில் பார்த்த மாதிரி இருந்தால் எங்கட கலை சார்ந்த இல்லாட்டிக்கு எழுத்துத்துறை சார்ந்தான்னு சொல்லுகின்ற சிலர் கூட படம் எடுப்பதற்காக வேலைகளுக்கெல்லாம் அந்த மூட்டம் மைத்ரிபால அவருடைய எல்லாம் படம் எடுக்க வேணுமெண்டாக்காண்டி போய் படம் எடுத்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் விளைவுகள் என்ன, எங்களோட மக்களோட விளைவுகள் என்ன, எங்களோட இதுவரையில் நடந்த போராட்டம் என்ன, அதுக்கான இது என்ன, அதாவது ஊடக செயற்பாட்டாளர்கள்னு சொல்லி சொன்னால் பொது நீதியாக செயற்படக்கூடிய ஒரு ஊடகத்தின் செயற்பாடு வேணும். அந்த ஊடகம் பொதுமையாக செயற்பட வேணும். நாங்கள் எங்களை பெருமைப்படுத்துறாங்க போய் நின்று படம் எடுத்து போட்டு வந்து அது இன்றைக்கு ஊடகங்கள் முகநூல் வழியாக சுண்டினுடன் அடுத்த நிமிஷம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தங்களோட முகத்தை தாங்கள் என்னோட படம் எடுத்து போட்டு காட்டுறோம்ன்றதில்லை. எங்களோட வலியும் எங்களோட வேதனையும் எங்களோட மக்களோட போராட்டம். இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குண்டா, மைத்ரி சிறிசேனாவோட படம் எடுக்கிறது பெரிய பிரச்சனையான விஷயம் இல்லை, அதை எடுக்கலாம், யாரும் எடுக்கலாம். இப்போ மைத்ரி சிறிசேனா படம் எடுக்க கூடாதுன்னு சிந்திக்கிறதே ஒரு ஜனநாயகத்துக்கு நாங்கள் கட்டுப்பாடு விதிக்கிற மாதிரி தானே இருக்கு. மைத்ரி சிறிசேனாவோட படம் எடுக்கிறதால எங்களோட விடுதலையை நாங்கள் நிராகரிச்ச வேண்டிய விடுதலையை நாங்கள் இன்றைக்கு எல்லா ஈழத்தமிழர்களும் விடுதலையை சரியானதுன்றதை நிச்சயமாக எல்லாரும். ஆனால் ஒரு விமர்சனம் தேவை, சரியென்றும் புளியன்னு சொல்லிக்கொண்டு ஒரு பயணத்தை நாங்கள் செய்யணும். மைத்ரி சிறிசேனாவோட எடுக்கலாம், அது எவரோடும் படம் எடுக்கலாம். அதை நீங்கள் சொல்கிற சரி. அப்போ அது படம் எடுத்ததை பற்றிய பிரச்சனை. அவர்கள் முகநூல் படத்தை எடுத்து போட்டு விட்டு அதுக்கு எழுதுகிற விஷயத்தை தான் நாங்கள் வச்சு கதைக்கு வருகிறோம். அப்போ அங்கே நாங்கள் அவற்றை உரிமையாக நாங்கள் மறக்கிற மாதிரி வருது இல்லை. அவர் எழுதுறாரு, அவர் எழுதட்டும். ஆனால்
அதோடைய மற்ற கருத்துக்களையும் அவரோட சேர்த்துப்பாங்க. நான் ஒரு இவருக்கு ஆதரவு ஒன்று எழுதிக்கிட்டேன், அப்புறம் நாளைக்கு என்ன செய்தாலும் இவருடைய ஆதரவாளராகவே அது முத்திர குத்தலாம். இல்லை இதில் வந்து நாங்கள் பொதுநோக்கோட சிந்திக்கணும். இன்றைக்கும் எங்களோட தாயம்ன்றதை வந்து நாங்கள் கேட்கண்டு போகலை. இதை இந்த 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 பொறிகளை கொண்டு தள்ளினது சிங்கள அரசாங்கங்கள். இந்த சிங்கள அரசாங்கங்கள் தான் ஒரு முடிவெடுக்கணும். எங்களோட மக்களுக்கு ஒரு பொதுவான தீர்வை வழங்கணும், அவர்களுக்கான சுதந்திரத்தை வழங்கணும். இன்றைக்கு உதாரணத்துக்கு வெளிநாடுகளில் நடக்கிற மாதிரி மாவீரர் நாளை நடக்கிறது தமிழகத்துக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஒரு சரியான சுதந்திரத்தை செய்து காட்டணும். இந்த சமத்துவம் என்றதற்கான ஒரு சரியானதை கொண்டு வந்து காட்டணும். என்ன எங்களுக்காக நாங்கள் தமிழர்கள் இன்றைக்கு சிங்கள பகுதிகளில் கொண்டு நாங்கள் முருகன் கோயிலையும் அதேவரையும் ஆதி காலத்தில் இருந்ததால் இருக்குது. அது தவிர்த்து புதுக்க நாங்கள் கொடுத்த கொண்டு வைப்பமாக இருந்தால் எங்களுக்கு சிங்கள மக்களோ சிங்கள போலீஸோ சிங்கள ஆர்மியோ எங்களை விட போகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு பல பகுதிகளில் இந்த நாங்கள் யாழ் பகுதிகளில் மட்டக்களப்பு பகுதிகளில் பார்ப்போம் இருந்தால் புது இடத்துல முளைக்கிறது புத்தசிரியர். சரி, வரலாறுன்றது வந்து கடவுளை வணங்குறது தவறல்ல. ஆனால் வேணுமென்று கொண்டே அரசாங்கங்கள் ஒவ்வொரு இடத்தையும் நட்டு எங்களோட கலாச்சாரங்களை அழிக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்களோட மக்கள் இன்றைக்கு போராட்ட காலத்தில் தலைவர் பிரபாகரனோ கொண்டே சிங்கள மக்கள் அழித்ததும் கிடையாது, இந்த இதுகளையும் துரோகங்களையும் செய்தது கிடையாது. அது மாதிரி இலங்கை அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சமத்துவமான வாழ்க்கையை கொடுக்குமா இருந்தால் எங்களோட மக்கள் பேசாமல் சமத்துவம் வாழ்ந்துட்டு போவார்கள். அதை வேற அரசாங்கங்கள் யோசிக்கணும். இல்லை இப்போ நாங்கள் பேச வந்த இது நீங்கள் பேசின விஷயம் வந்து அது இன்னொரு டாப்பிக்காக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை வந்து தமிழர் பிரதேசங்களில் வந்து இன்னொரு டாபிக் அது இன்னொரு. ஆனால் இப்போ நாங்கள் பேச வந்த வலிக்கிறது என்னது எல்லாத்தையும் பேச முடியலை. அதுதான் அது நோக்கி நாள் பற்றி நேரடியாக வெளிநாடு நடக்கிற மாவட்டனால சரியா நடக்குதான்ட்டு நாங்கள் விவாதம் வைக்கிறோம். நீங்க வருவீங்க, உண்மையை சொல்லுவோம். மாவீரர் நாள் இப்படி நாங்கள் குதூகலமா பெரிய இடம் எடுத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கான எல்லாரும் சொல்றீங்க. ஆனா அப்படியே விவாதங்கள் எங்குமே ஊடகங்கள் மட்டும்தான் நடக்குது. ஊடகம் சம்பந்தமான இப்ப நான் இன்னொரு தொலைக்காட்சிக்குள்ள இருக்கிறபடியா நான் ஒன்று சொல்றேன். நான் தயாராக இருக்கிறேன் எந்த ஒரு விவாதத்தையும் விவாதிக்கிறேன். நான் ஒரு அறிவிப்பாளரா ஒரு தொகுப்பாளரா வந்து நான் தயாராக இருக்கிறேன். இதுக்கு எத்தனை பேர் வருவினா எந்த ஊடகம் இதுக்கான தளத்தை தரும்? இப்ப ஒரு கேள்வி, எந்த ஊடகம் நான் ஒரு சார்பான தொலைக்காட்சியில் இருந்தாலும் கூட நான் ஒரு பொதுவாக சொல்றேன். எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் என்னை அணுகி இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்யணும் என்று சொன்ன நான் செய்ய தயாராக இருக்கிறேன். வெளிப்படையாக கதைக்கிற ஆக்கள் இல்லையன்றது இல்லை, இருக்கணும். இப்ப நாங்களே இது நீ அவசியம் கேட்ட மாதிரி மாவீரர் நாள் சரியா நடக்குதா இல்லையான்றதை பற்றி நாங்களே ஒரு கருத்தரங்க நாங்கள் செய்யலாம். அதுல என்ன தவறும் இல்லைன்னா நான் நினைக்கிறேன். இப்ப நான் சம்பவத்தை சொல்றேன். கிட்டத்தட்ட 2001ஆம் ஆண்டு என்னுடைய தங்கச்சி வந்து சிலாபத்திலேயே வாழ்ந்தவள், அங்கேயே சிங்களம் படிச்சு எல்லாமே செய்தவள். அவளை மாவீரர் நாளுக்கு கூட்டிக்கொண்டு போட்டு வந்த அப்புறம் கேட்டால் இது சின்ன மாவீரர் நாளே இல்லை, இது களியாட்ட விழா அப்படி சொன்னான். தான் எதிர்பார்த்து வந்தது வேற மாதிரி, நீங்க களியாட்ட விழா நடத்துறீங்க. அப்போ அங்கே இருந்து சிங்கள ஏரியாவில் இருந்து பெரிய நம்பிக்கை வச்சு கொண்டு வந்தது. ஏன்னா அங்கே அப்படி சொல்லப்படுது மாவீரர்கள் சொன்னால் பெரிய இது தற்கொடியார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே சொல்லப்பட்டு இங்கே வந்து பார்த்து போட்டு சொல்லாத உண்மை. அது உண்மையை நான் சொல்றேன். அது சொன்னது போராட்ட காலங்கள் வெற்றிகள் கிடைத்த காலங்கள், அதை நாங்கள் சந்தோஷமா எல்லாரும் கொண்டாட. போராட்டம் முடிந்ததன் பின்பு வந்து மாவீரர் நாள்ன்றது இவ்வளவு பெரிய நாங்கள் கொண்டாட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்க இருக்கிற போராளிகள் குடும்பம் போராட்டம் முடிந்தது என்று சொல்றது ஆயுத போராட்டம் அரசியல் போராட்டம் தொடரும். போராட்டம் முடியாது, போராட்டம் ஒரு காலம் முடியாது. இலக்கை அடைகிற வரை போராட்டம் நடக்கணும். ஏதோ ஒரு இலக்கு போராட்ட வடிவங்கள்லாம் மாறும். இப்போ அது போகிற வழிகளை போயிட்டு இப்போ நான் ஒரு வழியில் போகிறேன், நீங்கள் ஒரு வழியில் போகிறேன். என்ன நடக்குதுன்னா எந்த வழியில் நீங்கள் போகிறனுடைய நீங்கள் எனக்கு துரோகி இல்லை. துரோகம்ன்றதை கூட அது மறக்கப்பட்ட என்பது வந்து உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கிறோம். இன்றைக்கு உண்மையில இதில் அது கூறக்கூடிய ஒரு விஷயம் அதில் இல்லை. கருணாண்ட விஷயம் கொடுத்து கருணாவை கொடுத்து போராட்ட காலத்தில் தலைவர் சொன்னது கிடையாது துரோகின்னு சொல்லி. இந்த துரோகின்ற பட்டங்கள் வந்து இந்த புலம்பெயர் நாடுகளில் அதாவது வரலாற்று துரோகம் என்று இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப நீங்கள் இப்ப இலங்கையில் உள்ள ஒரு சில அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டது என்றால் அந்த எங்களுடைய புலம்பெயர்ந்த தேசத்திலே பேசப்படுகிற ஒரு விடயம் என்றால் துரோகியார்
எதிரி யாருன்ற பக்குவம் வந்து இன்னும் இல்லை. இன்னும் இல்லை. இப்போ ஒரு சில பேர் இருக்கணும், சில அரசியல்வாதிகள் வந்து நேரடியாக கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரிகள். துரோகி என்றது வேறு. இப்ப கருணாநிதி வரலாற்று துரோகம் செய்த தலைவர் சொல்லியிருக்காரு, அது வேறு. ஆனால் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளும் இருக்கிறார்கள் அரசியல். எனக்கு நான் என்னுடைய கருத்து எனக்கு துரோகி என்றது நான் ஒரு உண்மையாக கேட்டால் நான் இந்திய சூழலில் எந்த ஒரு அரசியல்வாதியோடைய டக்ளஸாக இருக்கட்டும் சித்தார்த்தனாக இருக்கட்டும் சேர்ந்து ஏதோ ஒரு தீர்வு நோக்கி செய்ய நான் தயார். இந்த கருணா மட்டும் ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்ன கருணா ஒரு ஆள் தான் இந்த தாயக கோட்பாடுல இருந்து கை வச்சு அதாவது வடக்கும் இணைந்தது தமிழர் தாய். இந்த தாயக கோட்பாடுல இருந்து தான் தேசிய கோட்பாடுகள் தன்னாட்சி கோட்பாடுகள். அப்ப ஒன்றோட அது அடியிலேயே அடிமடியில கை வச்சு அதை பிறகு அவர் இப்ப கிட்டடி ஒரு பேட்டியில வேற மாதிரி அப்படி சொல்லிட்டு போயிருந்தா ஆளை மதிச்சிருப்பேன், நான் மதிச்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு. இந்த துரோகிக்கும் எதிரிக்கும் உள்ள வித்தியாசம் தாயக கோட்பாட்டுல கை வச்சா அவர் வந்து தலைவரோட ஏதோ ஒரு பிரச்சனை விட்டுட்டு போயிருந்தா நான் துரோகம், அது பிடிக்குதான் துரோகம். இவர் தமிழர்களுக்கு தமிழ் ஈழத்துக்கு தமிழர் தாயகத்துக்கு துரோகம் செய்யுது. இன்னொரு புள்ளியை கொடுத்து நாங்கள் இங்கே வைக்கலாம். புலம்பெயர் நாடுகளில் மொத்தமாக எல்லா புலம்பெயர் நாடுகளில் என்னன்னு சொன்னால் இங்கே இருந்து ஒரு செயற்பாட்டு குழுவாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றவர்கள் வந்து மற்ற மக்களை அடிமைத்தனம் பண்ணுறதுன்றதும் நடக்கக்கூடாத ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ இந்த மக்களாகிய நாங்கள் பொறுமையாக இருக்கிறபடியே தான் இந்த செயற்பாட்டு குழுவே இருக்குது. அது எந்த நாடுன்றது இல்லை, அது லண்டனாக இருக்கலாம், ஜெர்மனியாக இருக்கலாம், சுவிஸாக இருக்கலாம். அப்போ இந்த செயற்பாட்டு குழு தனித்துவமாக தான் ஏதோ ஆட்சி பதவியில் இருக்கிறதாக பல நாடுகளில் செயற்படுறது ஆகும். சரி, மக்கள் அவரும் ஒரு குடிமகன் தான். சரி, அவரும் தேசியத்தை விரும்புகிற ஒரு தனி மகன் அவரும். சரி, இந்த தனி மக்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு குழுவாக தேசியத்தின் நோக்கோடு தலைவர் போராடிய காலத்தில் தேசியம் தலைவர் மட்டுமில்லை, இப்போ நம்ம ஐயா ஆரம்ப காலங்களில் போராட்டத்தை வாங்கி இப்போ இந்த போராட்டம் என்ற வந்த வடிவெடுத்த காலங்களில் தலைவரால் செயற்படுத்தப்பட்டது அப்படின்னு நினைக்கப்பட்ட எல்லாரும் தான் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பதவியில் நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறோம். இந்த பதவியை துப்புரகம் செய்கிற எல்லாருமே தமிழகத்துக்கு துரோகம் விளைவிக்கிறார். ஏதோ ஒரு மக்கள் பொதுவா இந்த துரோகி என்ற அரசியல் சில துரோகி என்று நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்றதுன்றது என்ன கோட்பாட்டு ரீதியாக இன்னொரு பிரச்சனை. ஒருத்தன் வந்து தன்னை கருத்தை சொல்றான், இது புள்ளியாண்டு அந்த கருத்தை சொல்றதுக்காண்டி அவனை துரோகி ஒதுக்கி விட்டுட்டு அதே கருத்தை பின்னால செய்யினேன். அப்ப அது துரோகி என்ற பாருங்க. இப்ப இலக்கு வந்து எல்லாருக்கும் ஒன்று, பாதைகள்லாம் வேறு இல்ல. அது வேற வேற பாதையில போறவன் எல்லாம் துரோகின்றது வந்து ஒரு பிள்ளையான இல்ல. விமர்சனம் செய்யறவனை பார்த்து துரோகி கொண்டு செல்லக்கூடாது, மற்ற எதிரியா பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு நான் நீங்களும் ஒரு பிரச்சனையில வந்து விவாதிக்கிறோம், கொஞ்சம் சூடா விவாதிக்கிறோம்காண்டி நான் முல்லமோடு எனக்கு இனி எதிரி அப்படி நான் நினைப்பேன். அது உண்மையில கடந்த கால வரலாறுகள் வந்து அப்படித்தானே அது புல அந்த புள்ளைய நாங்கள் உணர்ந்தோம் என்று சொன்னா. உதாரணத்துக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு சொன்னா, இந்த நாட்டில் இருந்து கொண்டு அதாவது இந்த நாடு வந்து உண்மையாகவே ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்குது. பெரிய கட்டமைப்பு சொன்னா சுதந்திரம் ஜனநாயக கட்டமைப்பு இருக்கு. அந்த ஜனநாயக கட்டமைப்புல இருக்க வாழ் நாங்களே சில விஷயங்களை கதைக்கலாங்கிறது. அதுக்கு ஏனென்றுதான் துரோகி என்ற பட்டத்துக்கு ஒரு பயம். அங்கதான் கேள்வி இருக்கிறது. துரோகி என்ற பட்டத்துல புலம்பெயர் இருக்கிற எந்த ஒரு அமைப்பா இருந்தாலும் துரோகி என்ற ஒரு தமிழ்ல சொல்றதுக்கு அவர்கள் யார்? இந்த கேள்விக்கு அந்த துரோக பட்டம் அளிக்கிற வந்து இன்னொரு பிரச்சனை இருக்கின்றால், இப்ப போய்கொண்டிருக்கிற அந்த பாதையை வந்து சீர் செய்ய வேண்டிய தேவை நடுநிலையாளர்கள் அப்படி சொல்லாமல், இப்ப உதாரணத்துக்கு அந்த இலக்கை விரும்புகிறாங்க அல்லது அந்த விடுதலையை விரும்புகிறாங்க, அவர்களுக்கு வந்து இது இந்த பாதையில வந்து கல்லும் முள்ளும் கிடக்கு, இதை அகற்ற வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கம் இருக்கலாம். அவர்களை எல்லாம் நாங்கள் துரோகி என்றால் அப்ப எங்களுடைய சமுதாயம் எங்க போய்கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்றைக்கு நாங்கள் பாலமாக செய்யப்பட வேண்டிய இந்த யூரோப்பாவில் முழுமையாக இருக்கின்ற எல்லா அமைப்புகளும், யூரோப்பா மட்டுமில்லை கனடா எல்லா இடத்துலையும் இருக்கின்ற முழுமையான அமைப்புகளும் அந்த கட்டமைப்பை குலைக்க உண்மைக்கு இந்த நாட்டுக்காண்டி ஆரம்ப காலங்களில் எங்களோட தேசியத்துக்காண்டி செய்யப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. சரி, அவங்களோட மனம் எரியுது என்று சொன்னால் அதை ஆரம்பித்து ஒரு அத்திவாரம் போட்டாங்க. அந்த அத்திவாரத்தை இடிக்கிறாங்க என்ற ஒரு மனத்துயர் எல்லாருக்கும் இருக்குது. சரி, இப்போ இதில் கவனிக்கப்பட வேண்டிய என்னென்னு சொன்னால் நிச்சயமாக ஒவ்வொருத்தர் போகிறது ஒரு வழியாக இருக்கலாம். அந்த வழியெல்லாம் போய் உண்டாதான் சேர்றதுக்கான ஒரு அடிப்படை இருக்குது. அந்த வழியை எப்படி கொண்டே சேர்க்கலாமன்றதை வந்து
அந்த அமைப்புகளானது இங்கே இருக்கிறவர்கள் கட்டாயம் சிந்திச்சு செயற்படணும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இதை 2 விதமாக பார்க்க வேண்டியிருக்குது. என்னென்னு சொன்னால் 2009 போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கு முற்பகுதி, இப்போது பிற்பகுதி என்ற இப்போ முற்பகுதியில் ஒரு விடுதலை போராட்டம் உக்கிரமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஒரு விடுதலை அமைப்பு சில விடயங்களை செய்யத்தான் வேணும். செய்யாமல் விடுதலை போராட்டத்தை முன்னெடுக்க முடியாது. அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் 2009க்கு பிறகு அரசியல் ரீதியான போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட பிறகு எங்களுக்கு தேவை இந்த ஒற்றுமை என்ற அந்த ஒரு சொல்லு பேச்சளவில் இருக்கிறது அது சாத்தியம் இல்லாத ஒன்று. எல்லா அமைப்புகளும், எல்லா விளையாட்டுக் கழகங்கள் தொடக்கம் அல்லது கவிஞர்கள் தொடக்கம் எழுத்தாளர்கள் வரை எல்லாருமே ஒரு புள்ளியிலே பயணிக்காவிட்டால் இந்த ஜனநாயக நாடுகளில் நாங்கள் இருந்து கொண்டு இந்த அரசியல் போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போகின்றோம்? இதை எங்கே கொண்டே சேர்க்க போகின்றோம்? வழி இல்லை. இரண்டாவது மக்களனே எல்லாரையும் அவரவர் வழியிலேயே ஓட விடணும். இல்ல அது அந்த கருத்து தான் நானும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் அப்படி இல்லை. அப்படி நீங்கள் தவறா புரிஞ்சுட்டீங்க. அப்படி இல்லை. நான் சொல்றது என்றால் இலக்கொண்டு அவ வர்ற பாதைகள் தான். அந்த பாதைகளை அவரவரே சீர்திருத்தி கொண்டு வந்து ஒரு புள்ளியில இணைகிற போதுதான் எங்களுடைய ஜனநாயக போராட்டம் வெற்றி அடையும். அதை விடுத்து அவர் ஆரம்ப பாதையை போட தொடங்கிய மண்பட்டியை பறிச்சு விட்டால் அவர் பாதை போடலாம். ஒரு கருத்து சுதந்திர சூழல், பேச்சு இதுகள் கூட ஒரு ஒரு இலக்கை நோக்கி அரசியல் போராட்டத்திலே எல்லாரும் எல்லாவற்றையும் பேச விடுவதும் ஒரு பாதை. சுதந்திரம் என்னென்றால் இப்ப மக்கள் மத்தியில ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களும் விதைக்கப்பட வேண்டும். அதில் தெளிந்து அந்த எந்த கருத்தோடாக எல்லாரும் எங்கே சேரலாம் என்றதை அது பொதுவாக தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அது தனிப்பட்ட ஒருத்தரோ அல்லது தனிப்பட்ட ஒரு அமைப்போ அல்லது தனிப்பட்ட ஒரு சங்கமோ அதை தீர்மானிக்க முடியாது. இந்த இடத்துல நாங்கள் ஒரு மைய புள்ளிக்கு வரலாம். இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் துவங்கின விஷயத்துக்கு இந்த இடத்துல வரலாம். என்னென்னு சொன்னால் இப்போ மூலமாக இந்த விஷயங்கள்லாம் அதாவது என்னென்னு சொன்னால் இதே விஷயத்தை நாங்கள் இங்கே தெளிவாக இருந்து கதைக்க முடியாமல் இருக்குது. இந்த வடிகட்டலின் பின் தான் தமிழகத்திலிருந்து அந்த அங்கே இருக்கிற கலைஞர்கள், கவிஞர்கள், எழுதுகிறவர்கள் சீர்பட அங்க வடிகட்டப்பட்டு விட்டது. இங்க வடிகட்டப்பட்ட இதை நாங்கள் வடிகட்டப்பட இல்லை எங்களுக்கு பிரச்சனை பண்ணாமட்டு பயப்படுற துணிவு இல்லாத ஒரு தன்மை தான் இருக்குது. அதுதான் காரணம். ஒன்று இப்போ நாங்கள் இந்த இந்த இப்படி ஒன்றை பேச வேணும், அப்படி தமிழின் புத்தகத்தை பற்றி நாங்கள் பேச வேணும் நினைக்கிறதுக்கு இல்லை அது பிரச்சனை என்று சொல்லக்கூடிய பயந்த தன்மை ஒன்று இருக்குது. துணிவில்லாத ஒரு தன்மை தான் இருக்குது. ஜனநாயகம் பற்றி பேசுகிறவர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசலாம், இதை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கலாம். அதில் நீ ஏற்றுக்கொள்ள அப்படி விமர்சனம் எழுது. நானும் நீ விமர்சிச்சு கொண்டு ஒரு பாதைக்கு போய் கொண்டிருப்போம். இந்த இடத்துல சந்திக்கணும், இடத்துல சந்திப்போம். இதை பற்றி எழுதுவதாக இருந்தாலும் நீங்கள் பார்ப்பீர்களா இருந்தால் நிச்சயமாக அங்கே அவரை மைய புள்ளி எங்களோட தேசியம் சார்ந்ததான் இருக்கு. சரி, இவரும் தேசியத்துக்கு எதிரானவர்கள் அல்ல. அப்படி இல்லை, எதிரானவர்கள் அல்ல, இங்கேயும் தான் எதிரானவர்கள் அல்ல. இவர்களை கொண்டே இப்ப நாங்கள் ஒரு இரணமட குளத்தை பார்த்துக்கொள்வோம். இரணமட குளத்தால் 4 பக்கத்துக்கும் தண்ணி இரணமட குளத்துல சேருது. இது என்ன நடக்குது? கடைசியாக நல்ல விளைச்சல் தர்றதுக்கு ஆங்காங்கே பயிர்களுக்கு போகுது, நெல் விளைச்சல் காலத்துல. இது மாதிரி தான் வேற கோணத்துல வர்றதால நாங்கள் கொண்டு இணைக்கிறதுக்கான ஒரு இணைப்பு பாரத்தை ஏற்படுத்துறோம். இப்போ தேசியத்துக்கு அங்கேயும் எதிர்ப்பு இல்லை, இங்கேயும் யாருமே தன்னுடைய விடுதலைக்காக, தன்னினத்தின் விடுதலைக்காக ஒருத்தர் எனக்கு விடுதலை பண்ணான்னு சொல்ல மாட்டான். ஆனால் அங்கே உள்ள மாதிரி இந்த சுதந்திரம் இல்லை. நான் விடுதலையை நேசிக்கிறேன், ஆனால் தவறுகளை சுட்டி காட்டுறேன்ற அந்த விமர்சிக்கிற துணிவு எனக்கு ஏன் மறக்கப்படுது? நீ என்னட்டு பார்க்குற, நீ என்ன பார்க்குற, என்னை பற்றி என்ன நினைக்கிற? உங்களுக்கு மட்டுமில்லை, பொதுவாக மறக்கப்படுது. அந்த முக்கியமான கருத்துக்களோடு நாங்கள் விவாதத்தை முடிக்கலாம் நினைக்கிறேன். மிக தேவையான கருத்துக்கள் சொல்லிட்டு நாங்களாகவே தொடர்ந்து நினைத்ததை பேசுவோம். எங்களுக்கு எது தேவையோ அதை பேசுவோம். மக்களுக்கு தேவையானது, அரசியலுக்கு தேவையானது. நாங்கள் எங்கள் உள்ளூர் அரசியல், தமிழ்நாட்டு அரசியல், சீமான் பற்றி பேசுவோம், தமிழினி பற்றி பேசுவோம், எல்லாரையும் பற்றியும் நாங்கள் பேசுவோம். மாவீரர் நாள் சொன்னதை பற்றி எங்களால் அன்றைக்கு என்ன பிரச்சனை, தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் அன்றைய சூழலில் அன்றைய நாளிலே எது பிரச்சனையாக இருக்கிறதோ நாங்கள் அதை விவாதிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரத்தை நாங்கள் உருவாக்கும். நல்ல விஷயம், நல்ல முன்னெடுப்பு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. இப்படியான ஒரு கருத்தை வழங்குக்கு எங்களை அழைத்ததுக்கு நாங்கள் அந்த நேரத்தில் நாம் தெரிந்து கொள்கின்றோம். பன்னாட்டு புலமை எழுத்தாளர் ஒன்றியம் மீண்டும் மிகவும் காத்திரமான விமர்சனங்களை, கருத்தரங்களை தொடர்ந்து நடத்தி ஒரு புதிய வெளிச்சத்தை, புதிய சுதந்திர வெளியை ஏற்படுத்தும் என்பதை இங்கே நான் கூறிக்கொள்கிறோம்.
நன்றி நன்றி.